யாராவது புதுசா ஏதாவது பொருள் வாங்கினாவோ இல்ல வாழ்க்கையில ஜெயிச்சாவோ அப்படி வயிறுல எரியுதா ஏன்னு தெரியல. ஏய் எவன்டா அது கண்ணனை புடனில வச்சிருக்க? ஏய் மாப்ள. ஏய் மாப்ள நீ கார்ல வந்திருக்க, புதுசா கார் வாங்கிறியா? ஆமாப்ல, புதுசா கார் வாங்கிருக்கேன். நல்லா இருக்கா? சூப்பர் மாப்ள, சூப்பர் மாப்ள. மாப்ள இதோ எரியற கரியர் ஸ்மெல் அடிக்குதுடா. ஏய் இல்லையா லைட்டா வயிறு எரியுதாயா? ஏய் வயிறு எரியுதா? இல்ல மாப்ள ஏதாவது எரியும் தீ அதனால சொல்றேன். டேய் வயிறுலாம் எரியாரா? என் கார் இல்ல, என் ஃப்ரெண்டு கார் மாப்ள. அப்பாடா ஃப்ரெண்டு காரா? அதான் நான் பார்த்தேன். எங்க இருக்காங்க ப்ரோ? எப்படி இருக்கீங்க ப்ரோ? டேய் ஃப்ரெண்டு காருன்னு சொன்னேன், ஃப்ரெண்டு இங்க இருக்கான்னு சொன்னா. ஃப்ரெண்டு வண்டியை கொடுத்துட்டு ஊருக்கு போயிருக்கான். ஃப்ரெண்டு விட்டுட்டு ஊருக்கு போயிட்டானா? என்னடா சொல்ற? இல்ல மாப்ள, ஏதோ ஒரு வேலை விஷயமா இங்க வந்தான். வந்துட்டு இன்னொரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு பஸ்ல போயிட்டான். ஏய் உன்னைய நம்பி இந்த காரை விட்டுட்டு போயிட்டாரா? ஆஃப்டர் ஆல் ஒரு 10 லட்சம் நம்பி விட்டு போக மாட்டானா? என்னடா நீ? அவர் போனதுக்கு அப்புறம் காரை பத்தி ஏதாவது விசாரிச்சாரா? இல்லையே, கேட்கலையே. அந்த காரை பத்தி ஒண்ணுமே கேட்கலையா? சொல்ல போனா அவன் ஊருக்கு போயிட்டேன்னு ஃபோன் பண்ணி சொல்ல, திருப்பி எப்போ ஊருக்கு வருவேன்னு ஃபோன் பண்ணி கூட சொல்ல. மாப்ள ஃப்ரெண்ட்ஸ் உடைய நினைச்ச எனக்குள்ள பொறாமையா இருக்கு மாப்ள. ஏன்டா? இல்ல மாப்ள ஒரு 10 லட்ச ரூபா காரை அப்படி நம்பி விட்டு போயிருக்காளே அதனால நினைச்சுதான்டா பொறாமையா இருக்கு. அதுவா? நான் ஒரு மேட்டராடா மாப்ள. என் ஃப்ரெண்ட்லாம் என்னை நம்பி ஒரு 5 ரூபா கூட தர மாட்டாங்க மாப்ள. மாப்ள நீ எதையுமே கேட்டு பார்க்காம பேசக்கூடாது. நீ கேட்டு பார்த்துருக்க மாட்டேன். உனக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ அந்த மாதிரி. டேய் இருடா உனக்கு நான் முகேஷ் தா நிக்கிறேன் ப்ரோ. என் ஃப்ரெண்டு தான். இப்போ அவன்கிட்ட பைக் சேவிங்னு கேட்குறேன். அவன் என்ன சொல்றாருன்னு பாக்குறியா? நிர்மல பைக் சேவிங்னு கூட அந்த வீடு வரை போயிட்டு வந்துடுறேன். இல்ல மாப்ள, அது காத்துல டயர் இல்ல, இல்லைன்னா அவங்க கொடுக்க மாட்டேன். பாத்தியா காத்துல டயர் இல்லையா? ஒரு லாஜிக்கலா பேசுறேன் பாத்தியா? குட் மாப்ள. இது கூட பரவாயில்ல மாப்ள. ஒரு சீப்பு வச்சிருப்பான்டா, அந்த சீப்பு கூட மாப்ள சீவிட்டு தரேன்னு சொன்னோம்னா இல்ல மாப்ள அந்த சீப்புல சீவினோம்னா அந்த பல்லு வந்து அது உடஞ்சிரும் மாப்ள அப்படின்னுவான்டா. உண்மையாவே அவன் லூசு மோசமா பண்ணுவாங்க மாப்ள. உனக்குலாம் அந்த 10 லட்ச ரூபா காரை அப்படி நம்பி விட்டு போயிருக்காரு. அவருலாம் பெரிய விஷயம் மாப்ள. அவங்களாம் அந்த மாதிரி ஃப்ரெண்டு கடையை கொடுத்து வைக்கணும்டா. ஓ அப்படி. சரி சரி மாப்ள, நான் அப்படியே கிளம்புறேன். வேலை இருக்கு. அவன்கிட்ட காமிக்கலாம் தான் வந்தேன். மாப்ள கோச்சுக்கா ஒரு ரவுண்டு தரேன், ஓடிட்டு தரேன். மாப்ள அது நம்ம காரா இருந்தா கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாம பெட்ரோல் கம்மியா இருக்கு. உன்கிட்ட கொடுத்தா கிளட்ச் பிளேட் உடஞ்சு போகும், பிரேக் வேற கம்மியா இருக்கு. சரி மாப்ள, நான் அப்படியே கிளம்புறேன். என்னடா மத்த இருந்துச்சு நல்லா இருக்கு, எனக்கு வர அப்படி இருக்கீங்க. நம்பி ஒரு பொருள் தர மாட்டாங்க.